ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டா இல்ல இன்னும் ப்ளே பண்ண வச்சிருந்துருக்கலாமா? ரெட் கார்டு கொடுக்காம ப்ளே பண்ண வச்சிருந்தாங்கன்னா இது திங்கக்கிழமையோட எபிசோட யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. என்னதான் உடல் வலிமை மன வலிமையை சோதிக்கிறதா இருந்தாலும் உடல் வலிமை அவங்களுக்கான சோதனை தான். மன வலிமை இன்னொருத்தர் கொடுத்தாதான் வரும். கமருதீனும் பாருவும் சேர்ந்து சாண்ட்ராவை எவ்வளவு வன்மமா பேச முடியுமோ, எவ்வளவு மோசமா அருவருக்கத்தக்க வகையில நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது வெளில அனுப்பிச்சிடுவான். வெளில விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அதை வந்து ஒரு நடிப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே இல்லாம அதை வந்து ரொம்ப நியாயப்படுத்தி திருப்பி நியாயப்படுத்தியே பேசிட்டு சாண்ட்ரா உண்மையுமே நடிச்சாங்களா? அது எல்லாமே 100% நடிப்பு தான். கமருதீன்லாம் துஷாரை போய் அடிக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு வந்திருக்காரு. வீக்கெண்ட்ல சேது சார் வந்து சொல்லுவாரு, நம்ம வந்து சரண்டர் ஆயிடுவோம், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 வார்த்தை திட்டுவாரு, கேட்டுட்டு பேசாம இருந்துடலாம் அப்படின்னு. அதை வந்து அவங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தது. அது ஓப்பனாவும் சொல்லிடுறாங்க. பார்வதி ஒரு பக்கம் தப்புன்னு சொன்னாலும் அப்படியே கமருதீன் பக்கம் திரும்புது. கமருதீன் வந்து ஒரு நிலையான மனது கொண்டவர் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் இருக்கேன். இந்த 2 நாளா வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டு எல்லாராலும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் பிக் பாஸ்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலி இந்த 2 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன் எல்லாராலும் பேசப்படுது? ஃபுல்லி ஸ்கிரிப்டட். பிக் பாஸ் முடிய போகுது. பட் போன சீசனுமே பெருசா போகல. கமல் அவர்கள் இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. அதனால பெருசா போகல. இந்த சீசனுமே ரொம்ப டல்லா தான் போச்சு. அவ்வளோதான். இன்னும் 10 நாள்ல 15 நாள்ல முடிய போகுது. 2 வாரம் தான் இருக்குங்கும் போது ஒரு அட்டென்ஷன் அதுக்கான அவங்களா கிரியேட் பண்ணல. அந்த ஒரு சூழ்நிலையை அதுவா கிரியேட் ஆச்சு. ஸோ அதை வந்து சேனல் நல்லாவே யூஸ் பண்ணிடுச்சு. இப்போ டைட்டில் வின்னருக்கான டாஸ்க் ஒன்று இருந்துச்சு, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு. அதில் 7 டாஸ்க் முடிஞ்சிச்சு. 8வது டாஸ்க் கடைசி டாஸ்க்கு என்டியூரன் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் அந்த டாஸ்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சீசனில் தான் அந்த டாஸ்க் வைக்கிறாங்க. ஒரு காருக்குள்ளார எல்லாரும் உட்காரணும். அதில் அவங்களுடைய மன வலிமை உடல் வலிமையை சோதிக்கிறதுக்காக யாரு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அது உள்ளார, அவங்களுடைய உடல் நேச்சர்கால்ல இருந்து தூக்கம், உடல் வலி இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு யார் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். யாரு அது லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருக்காங்களோ அதான் வின்னர். அந்த டாஸ்க்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த கடந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து சோசியல் மீடியாவும் முழுசா ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம், வந்து பார்வதி வந்து அவங்களை கிக் பண்றாங்க, சப்போர்ட்டிவா பின்னாடி கமருதீனும் இருக்கிறாங்க. இது கீழே விழுந்து சாண்ட்ரா பேனிக் அட்டாக் ஆகுறாங்க. இது எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்தோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நான் பார்வதி அவங்க கிட்ட பார்த்தேன். அவங்க இது பண்ணதும் அவங்க நியாயப்படுத்துற மாதிரியே இருந்தது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆரம்பிச்சது விக்ரம் தான். அவர் வந்து கமருதீன், அதாவது இந்த என்னதான் உடல் வலிமை மன வலிமையை சோதிக்கிறதா இருந்தாலும் உடல் வலிமை அவங்களுக்கான சோதனை தான். மன வலிமை இன்னொருத்தர் கொடுத்தாதான் வரும். ஸோ விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. கமருதீனை கொஞ்சம் வம்பெழுத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது அது அவங்க என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, யார்ட்டையாவது வம்பெழுத்து அவங்கள டென்ஷன் பண்ணி அவங்கள வந்து கோவப்படுத்தி வெளியில அனுப்பலாம் அப்படிங்கிறது தான். அதை தான் ஃபர்ஸ்ட் விக்ரம் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கமருதீன் ஆரம்பிச்சாரு. அப்படியே சாண்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது கமருதீனும் பாருவும் சேர்ந்து சாண்ட்ராவை எவ்வளவு வன்மமா பேச முடியுமோ, எவ்வளவு மோசமா அருவருக்கத்தக்க வகையில நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது வெளில அனுப்பிச்சிடுவான். ஏன்னா இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப சென்சிட்டிவ். அவங்கள மனதளவுல அவங்கள உடைக்கிறது ரொம்ப ஈஸின்றதுனால அது ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க. அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல சரி பிசிக்கலா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா கதவை திறந்து பாருவும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை உதைச்சி வெளியில தள்ளினாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. இப்ப அது வந்து ஒரு கேம்ன்ற வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க உதைச்சி வெளியில தள்ளுறாங்கன்றத வரைக்கும் அது வரைக்கும் கேம் ஓகே. பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் அதை மேற்கொண்டு பெருசாக்குச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வெளில விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. அதை பார்த்துட்டு 2 பேருமே அதை வந்து ஒரு நடிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரும் அதுக்கான ஒரு கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே இல்லாம அதை வந்து ரொம்ப நியாயப்படுத்தி திருப்பி நியாயப்படுத்தியே பேசிட்டு இருந்தாங்க. மெடிக்கல் டீம் இருக்கு, அவங்க பாத்துக்கிறாங்க, இவங்க சும்மா நடிக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை, நான் பெருசா ஒண்ணும்லாம் பண்ணல, சும்மா தான் தள்ளி விட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே இல்லாம அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற கில்ட் இல்லாம அவங்கள அன்கான்சியஸா விழுந்து கிடக்குறாங்க. கேம் உள்ளார கார் உள்ளார உட்கார்ந்து இருந்த சபரியும் வினோத்தும் இறங்கி ஓடுறாங்க.
எங்களுக்கு கேம் வேணாம், கேம் முக்கியம் இல்ல. கேம்ல தோத்தாலும் பரவால்ல. டைட்டில்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இறங்கி ஓடி அவங்கள தூக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. பட் இவங்க 2 பேரும் அது பண்ணுனதுக்கான எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அத திருப்பி திருப்பி நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தது தான் வந்து அவங்க மேல மக்களுக்கு ஒரு வெறுப்ப உண்டு பண்ணிடுச்சு. ஓகே. நீங்க வந்து அவங்க கிக் பண்ணது, இதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பேசினது தப்புன்னு சொல்றீங்க. பார்வதி கமருதீன் வந்து அது கில்ட்டடாவே எடுத்துக்கிறது வந்து தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க கிக் பண்ணதே தப்புன்றேன். ஆனா நீங்க அத நீங்க நியாயப்படுத்துற மாரி இருக்கே. இல்ல அதுதான் கேமே. இப்ப பார்வ வந்து சபரி உதைச்சாரு. ஷூ போட்டு அவங்க வெறும் கால்ல நின்னுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கேம்ல வந்து சபரி வந்து உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அத கண்டனம் தெரிவிக்கிறாரு. அவரு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அத வந்து அமித்லாம் ஆதரிச்சு பேசினாரு. அவங்களையும் அவரு எச்சரிச்சாரு. பட் கேம்னு வரும்போது அதுக்கான லிமிட் யாருமே செட் பண்றது கிடையாது. அவங்கவங்க செட் பண்ணிக்கிறது தான். இப்போ பாக்ஸிங்ல WWF எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சண்டை போடும்போது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இன்னொருத்தர் மேல கேஸ் வராது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் படி தான் அவங்க உள்ள வராங்க. ஆனா வந்து அவங்க ஒருத்தனை கொன்னுட்டு நான் எல்லா கேம்லயும் ஜெயிச்சிட்டே வரேன் அப்படிங்கிறது நல்ல கேம் கிடையாது. சோ பிசிக்கலி வந்து நான் அவங்க உதைச்சதை நியாயப்படுத்துறாங்கன்னு சொல்லல. அவங்க உதைச்சது தப்பு தான். பட் நடந்துருச்சு. அதுக்கு அடுத்து அவங்க வந்து அதை மன்னிப்பு கேட்டு இருந்து அல்லது அவங்க தவறு அவங்க உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து இவ்வளவு தூரம் பெருசா ஆயிருக்காது. ஆனா பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க முத வாரமே எடுத்துட்டாங்க. நான் கமருதீன் பார்வதி மேல இருக்கிற தப்ப தாண்டி ஒருத்தர் மேல தப்பு அப்படின்னு சொல்லுவேன்னா, மொத்தமான டிவிங்கிறது பிக் பாஸ் டீம் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எல்லாருமே அடக்கம். அவங்க முத வாரமே இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்க. அவங்க முத வாரத்துல இருந்து இதை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க எந்த வாரமுமே வந்து எப்போ விஜய் சேதுபதி வாரம் வந்து கண்டிப்பாரு. ஆனா அவர் கண்டிக்கிறது வந்து எனக்கு வந்து வருடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களை வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து உண்மையா கண்டிக்க மாட்டோம். செல்லம் கொஞ்சிக்கிட்டே கண்டிப்போம்ல. அந்த மாதிரி தான் அவர் செல்லம் கொஞ்சிக்கிட்டே இத்தனை வாரம் கண்டிச்சுட்டு வந்திருக்காரு. கமருதீனையும் சரி பார்வதியும் சரி. இந்த அட்லீஸ்ட் ஒரு அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மற்றவங்கள மனதளவிலையும் உடல் அளவிலையும் காயப்படுத்தும் போதே கமருதீன்லாம் துஷார போய் அடிக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவங்களுடைய அந்த இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சரி மக்களும் விஜய் டிவியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை விரும்புறாங்க போல இருக்கு. அதனாலதான் எந்த எதிர்ப்பும் வரல. நமக்கு எந்த எதிர்ப்பும் வரல. அவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமே கூட கமருதீனும் பார்வதியும் உட்காந்து பேசுறாங்க. வீக்கெண்ட்ல சேது சார் வந்து சொல்லுவாரு, நம்ம வந்து சரண்டர் ஆயிடுவோம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 வார்த்தை திட்டுவாரு, கேட்டுட்டு பேசாம இருந்துடலாம் அப்படின்னு. அதை வந்து அவங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருந்ததை ஓப்பனாவும் சொல்லிடுறாங்க. அவங்க வாரமே சொல்லிடுறாங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவர் வந்து திட்டுவாரு அப்படின்ட்டு. சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சேனல் தான். அவங்க டிஆர்பிக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி நடிச்சு கவர்னு ஒரு படம் வந்துச்சு. அதுலயே இந்த முழுக்க இதைதான் படமா எடுத்திருப்பாங்க. அதுல ஐரணி என்னன்னா அதை கண்டிக்கிறவரே விஜய் சேதுபதியா தான் இருப்பாரு. அந்த மாதிரி பண்றவங்க எல்லாரும் வில்லனாகவும் இவரை வந்து ஹீரோவாகவும் காமிச்சு எடுத்திருப்பாங்க. இப்ப இதுல என்ன நிஜத்துல என்ன நடக்குதுன்னா இவரு வில்லன் ஆயிடுறாரு. இவருக்கு அதுல பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இவருக்கும் அதுல பங்கு இருக்கு. என்னதான் இவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொன்னாலும் அதை தாண்டி இவர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா திட்டுவார் அவ்வளவுதானே அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக்கா அவங்க இருக்கிறாங்கல்ல. அது இல்லாம ஐயோ கமல் மேல இருந்த ஒரு பயம் வந்து விஜய் சேதுபதி மேல இல்ல. இப்ப இதே வந்து கமல் இருக்கும்போது அவர் நடந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு முத வாரத்திலேயே வந்து அவங்க உணர்ற மாதிரி கண்டிச்சிருப்பாரு அல்லது ஒரு எல்லோ கார்டு கொடுத்திருப்பாரு. அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்கும். சோ இதை வளர விட்டதே முழுக்க இது டிஆர்பிக்காக பண்ணின ஒரு விஷயம் தான். இப்போ வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சப்போர்ட் பண்றாங்களா, அவங்களுக்கு பிஆர் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் என் மேல நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இது நீங்க பாத்தீங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க முத வாரத்துல இருந்தே அவங்க வந்து அந்த ஃபெமினிசம்ங்கிற கார்டை எடுத்திருக்காங்க. அந்த ஃபெமினிசம்ங்கிற கார்டை பத்தி உள்ள இருக்கிற மத்த மேல் கண்டஸ்டன்ட் பேசினதை விட மத்த பெண்கள் தான் அதை வந்து அதிகமா பேசியிருக்காங்க. பாரு நீ இந்த ஃபெமினிசம் கார்டு எடுக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு ஆண் சொன்னா அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்லலாம். மற்ற பெண்களே தான் சொல்றாங்க. திவ்யா தான் ஒவ்வொருத்தரையும் சொல்றாங்க, பாரு நீ வந்து ஃபெமினிசம் கார்டு எடுக்கிற அது வந்து தப்பு, இது ஃபெமினிசம்ல வராது, இது ஆண் பெண்ணுன்னு வச்சு விளையாடுறது கிடையாது. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து உதைக்கும் போது நீ பெண்ணோ ஆணோ நினைச்சு உதைக்கல. நீ வந்து ஒரு சக போட்டியாளர் அவங்க வீக்கா இருக்காங்க மனதளவுல அப்படின்னு நினைச்சுதான் நீ உதைக்கிற. இதுல எங்க ஃபெமினிசம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்க மாதிரி ஓவர் ஃபெமினிசம்ல போயிடுறாங்க. ஸோ அந்த ஃபெமினிசம் கார்டை வச்சுக்கிட்டு அவங்க பண்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். ஓகே. பார்வதி ஒரு பக்கம் தப்புன்னு சொன்னாலும் அப்படியே கமருதீன் பக்கம் திரும்புது. இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்ததே கமருதீன் அப்படின்றாங்க. கமருதீன் வந்து ஒரு நிலையான மனது கொண்டவர் கிடையாது.
அவர் மேல தப்பு அப்படின்னா எப்போதுமே கொலை செஞ்சவனோட கொலை செய்ய தூண்டவங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்திங்கிறது மாதிரி இதுல தப்பு பண்ணது கமருதீன். அதுக்கு 100% காரணம் வந்து பாரு தான். அவங்களோட மேனிப்புலேஷன்ல தான். அவர் திருப்பி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வினோத் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நீ வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிற, தனியா இருந்தீங்கன்னா நல்லவனா இருக்கிற, ஆனா அதே வந்து நீ பாருவோட போய் சேர்ற அப்படின்னா நீ வந்து உன்னுடைய எண்ணம் வந்து அவங்கள மாதிரியே மாறிடுது, உன்னை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட பாரு வந்து ஏதோ சும்மா பேருக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக எட்டி நின்று கையெடுத்து ஒரு 2 வார்த்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சாண்ட்ராட்ட சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. அவங்க இல்லாத இடத்துல கமருதீன் வந்து ஒரு 2 செகண்ட் தான் யோசிச்சாரு. அந்த யோசிக்கும் போதே அவருக்கு வந்து தான் பண்ணது தப்புன்னு சொல்லி சாஷ்டாங்கமா சாண்ட்ரா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்க வந்து அப்ப கூட பயப்படுறாங்க. ஆனா அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அது எது அவர் மன்னிப்பு கேட்க வைக்குதுன்னா, அந்த பாரு அந்த இடத்துல இல்லங்கிறது மட்டும்தான். அப்பயும் பாரு பக்கத்துல இருந்தா அவர் அதை பண்ணியிருக்க மாட்டாரு. நம்ம பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அந்த வீடியோலயே அவங்க வந்து கமருதீனை கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் கண் சாடை காமிச்சு ஏத்தி விடுறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் கமருதீன் வாய்ஸ் கம்மி பண்ணும் போதெல்லாம் அவங்க திருப்பி திருப்பி அதை பத்தி பேசி பேசி ஏத்தி ஏத்தி விட்டு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாருதான். கமருதீனோட கானா வினோத் சொன்ன மாதிரி கமருதீனோட வாழ்க்கை வந்து கரியர் வந்து இல்லாம போனதுக்கு ஒரே காரணம் பாரு மட்டும்தான். ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மீடியால இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவா காட்டுறது, கெட்ட வார்த்தைகளை வந்து சோசியலைஸ்டா பேசுறது, ஒரு ஆடைகளை வந்து விமர்சனம் பண்ற மாதிரியான சர்ச்சைக்குள்ளாக்குற மாதிரியான சில ஆடைகளை கொடுக்குறது, இந்த மாதிரி டிஆர்பிக்காக இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு சேனல்ல ஒவ்வொரு விதமா. இதை வெளியிருந்து ஒரு பார்வையாளரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அவங்கள வந்து நம்ம என்னதான் குறை சொன்னாலும் அத இப்போ தியேட்டர்ல எல்லா சர்டிஃபைடு படமும் வருது. சர்டிஃபைடு படம்னு ஒண்ணு வருது. அதுக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போலாமா, போகக்கூடாதா? இப்ப பிவிஆர் மாரி கார்ப்பரேட்ல வந்து குழந்தைங்கள அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன திரையரங்குல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சர்டிஃபைட் படத்துக்கு கூட குழந்தைங்கள அனுமதிப்பாங்க. ஆனா அந்த சர்டிஃபைடுன்றது வெறும் செக்ஷுவல் கண்டென்ட் மட்டும் கிடையாது. வயலன்ஸும் சேர்ந்து தான். ஆனா அந்த வயலன்ஸ் கண்டென்ட் இருக்க படத்துக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு போலாமா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி நான் சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. ஒரு குழந்தை வந்து அந்த பாரு எட்டி உதைக்கிற வீடியோ வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு 5 வயசு தான் இருக்கும் ஒரு சின்ன பாப்பா. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா சொல்லுது, "அப்பா பாரு ரொம்ப பேடுப்பா, ஏன் இப்படி பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாண்ட்ரா கீழே விழுந்து அவங்க பேனிக் அட்டாக் ஆகுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து அதே மாதிரி பேனிக் அட்டாக் வருது அந்த குழந்தைக்கு. அப்படியே அந்த குழந்தை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கு. அவங்க அப்பா வந்து பக்கத்துல உழுக்குறாரு, ஒன்றும் இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா விடுமா அப்படின்னு. எனக்கு என்ன கேள்வினா, அது எதுக்கு குழந்தைங்கள பார்க்க வைக்கிறாங்க? குழந்தைங்களோட எதுக்கு உட்கார்ந்து அத பார்க்குறாங்க? இது இப்படிதான்ன்றது தெரியுது. நீங்க சொல்ற எல்லா கெட்ட விஷயங்களும் அதுல இருக்குன்னு தெரியும்போது, அது எதுக்கு குழந்தைங்களோட உட்கார்ந்து பார்க்கணும்? அது எதுக்கு குழந்தைங்கள்ட்ட காமிக்கணும்? அப்படியே நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க தனியா உட்கார்ந்து லேப்டாப்ல பாருங்க. உங்க ஃபோன்ல பாருங்க. இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது, டிவியில போட்டு உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு காமிக்க கூடாதெல்லாம் எதுக்கு காமிக்கிறீங்க? அந்த பொறுப்பு வந்து மக்களுக்கு தான் இருக்கணும். நீங்க வெறும் சேனல்ல குறை சொல்லிட்டு இருந்தா, நம்ம சொல்ற குறைகள் வந்து சேனல் வரைக்கும் போகாது. அதுவும் இல்லாம இப்ப இவ்ளோ பெரிய இந்த மாரி காமிக்கிறது தானே அவனுக்கு டிஆர்பி ஏறுது. அப்ப அவங்க திருப்பி திருப்பி அதே தானே காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ நீங்க அவன குறை சொல்றத விட்டுட்டு, நம்ம அத எப்படி சரி பண்றது அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாவே காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ்ங்கிறது ஒரு சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கானது. அதை வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கவே கூடாது. பிக் பாஸ்ன்றது ஒரு ரியாலிட்டி ஷோ. இது வந்து அங்க இன்னொரு அதுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதை ரசிக்கிறவங்க இருப்பாங்க, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது சொசைட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய பேசுபடு பொருளா இருந்திருக்கு. அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? எல்லாம் பிக் பாஸ் வந்து எப்போதுமே அது வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இப்போ ரியாலிட்டி ஷோங்கிறது சிங்கிங் ஷோ இருக்கு, டான்சிங் ஷோ இருக்கு. அதனால வந்து அந்த பாடுற திறமை இருக்கிறவங்களோ அல்லது ஆடுற திறமை இருக்கிறவங்க மட்டும் தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது ஒரு சீசன்ல கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேர்ல அட்லீஸ்ட் ஒருத்தர்ட்டையாவது நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். நம்மள மாதிரி இருக்காங்க இவங்க, நம்மள மாதிரியான குணாதிசயம் இருக்கு, நம்மள மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன விதமான கஷ்டங்கள்லாம் கோத்ரூ பண்றாங்க அப்படின்னு ஒரு பர்சனல் கனெக்ட் வந்துருது மக்களுக்கு. ஸோ அதை வந்து யாரும் ஒரு ஷோவா பார்க்காம ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அந்த பர்சனலா எடுத்துக்கிறது குழந்தைகள் வரைக்கும் தாக்குங்கிறதுக்கெல்லாம் இது உதாரணம். அந்த வீடியோ உதாரணம். அந்த குழந்தை வந்து அதை வந்து ரொம்ப, அதாவது நிஜத்துல நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு அது பார்க்குது. அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடு அல்லது அது வந்து ஒரு படம் தான் அப்படின்றத நினைக்காம அது வந்து நிஜத்துல நடக்குது. ஒருத்தவங்களை போட்டு அட்டாக் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. அந்த வந்து உண்மை ரியாலிட்டி ஷோங்கிறத தாண்டி அது வந்து மக்கள் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுறாங்க பர்சனலா. சீரியல்ல வந்து குழந்தைகள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது கிடையாது. பெரியவங்களோட இது பண்ணிடுறாங்க, குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். ஆனா இது வந்து குழந்தைங்களுக்கு
குழந்தைகளுக்கும் பிடிக்குது. அது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. அவங்க திருப்பி வீடியோ கேம்ல என்ன விளையாடுறாங்க? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது தானே வீடியோ கேமா விளையாடுறாங்க. அந்த மாதிரி இதுல உட்காந்து பேசும்போது குழந்தைங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வராது. எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லாம் உட்காந்து பேசினாங்களா அது இன்ட்ரெஸ்ட் வராது. பட் டாஸ்க்னு ஒன்று வச்சு விளையாடும் போது அது அவங்க வீடியோ கேமா நினைச்சிட்டு பாக்குறாங்க. வீடியோ கேம்ல பொம்மைகள் இருக்கும், இதுல நிஜ மனிதர்கள் இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு நிஜத்திலேயே அப்படி நடக்குது போல இருக்கு அப்படின்னு அது அவங்கள ரொம்பவே பாதிக்குது. ஜி நீங்க ஒன்றும் சும்மா பார்வதிக்கு வந்து நீங்க எகென்ஸ்டா பேசாதீங்க. சாண்ட்ரா மட்டும் இன்னும் யோகியமா அவங்க நடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சில பேர் பேசிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா உண்மையுமே நடிச்சாங்களா? சாண்ட்ராவுக்கு வந்த பேனிக் அட்டாக்ல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அது நிஜமான ஒரு பேனிக் அட்டாக் தான். அது நடந்தது தான். அதுக்கப்புறம் அவங்க கம்ருதீன் உள்ள வரும்போது அவங்க பார்த்து ஒரு ரியாக்ஷன் பண்ணது. அதுக்கப்புறம் பாருவும் கம்ருதீனும் மன்னிப்பு கேட்க வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணது. அது எல்லாமே 100% நடிப்பு தான். பேனிக் அட்டாக்குங்கிறது தெரியாம டக்குன்னு வர்றது. பட் அதுக்கப்புறம் அவங்கள பேய் மாதிரி பார்த்துட்டு பண்றது அப்படிங்கிறது அது நல்லாவே தெரியுது. அது 100% நடிப்பு தான் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாரு உதைக்கும் போது அவங்களுக்கு வந்த பேனிக் அட்டாக் வந்து நடிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க பண்ணின எல்லா விஷயங்களுமே நடிப்பு தான். ஓகே. ரெட் கார்டு குடுத்துட்டாங்க. ரெட் கார்டு குடுத்தது கரெக்ட்டா? இல்ல இன்னும் ப்ளே பண்ண வச்சிருந்திருக்கலாமா? இல்ல அவங்க ரெட் கார்டு குடுக்காம ப்ளே பண்ண வச்சிருந்தாங்கன்னா, இது இன்னைக்கு நேத்தோட திங்கட்கிழமையோட எபிசோட யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதோட நிப்பாட்டியிருப்பாங்க பிக் பாஸ் பார்க்கிறதையே. ஏன்னா ஏற்கனவே டல்லா போயிட்டு இருக்கு. அதுல வந்து திருப்பி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து மொத்த மக்களும் சோசியல் மீடியாவும் இத பத்தி பேசும்போது, அத திருப்பியும் நடக்கிறதுக்கு ஒரு விஜய் டிவி அலோ பண்றாங்க அப்படின்னா, மக்களுக்கு அந்த அந்த புரோகிராம் மேலேயே ஒரு வெறுப்பு வந்திருக்கும். போன சீசன் வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாததை எப்ப வேணாலும் இன்ட்ரெஸ்ட் கொண்டாந்துட முடியும். பட் வெறுப்பு வந்துருச்சுன்னா அதை திருப்பி சரி பண்ணவே முடியாது. அந்த வெறுப்பை வந்து சரி பண்றதுக்காக தான் இவங்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுத்ததே. இந்த வெறுப்பு இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னா திருப்பி இப்பயும் அவர் வந்து வருவி கொடுத்துட்டு போயிருப்பாரு இந்த வாரமும். இந்த மொமெண்ட்ல கம்ருதீன் அவங்களுக்கும் விஜய் பார்வதிக்கும் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கம்ருதீனுக்கு நான் சொல்றது என்னன்னா, வினோத் சொன்ன அதே விஷயம் தான். தயவு செய்து பார்வை விட்டு விலகி இருந்தாருன்னா அவருடைய பர்சனல் லைஃபும் சரி, கரியரும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். அது ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் நான் கம்ருதீனுக்கு கொடுக்கிறது. ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் வந்து நல்லவரா கெட்டவராங்கிறத தாண்டி இவ்வளவு மோசமானவர் கிடையாது. அவரு இவ்வளவு ஒரு இன்னொரு பெண் மேல ஒரு பிசிக்கலா ஒரு விஷயம் பண்ற அளவுக்கு அவர் மோசமான ஆள் கிடையாது. அவர் பண்ணது ஃபுல்லாவே பாருனால மட்டும்தான். ஸோ கம்ருதீன் வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பாரு விட்டு மொத்தமா தள்ளி இருந்தாருன்னா அவருக்கு 2மே நல்லா இருக்கும். பாருவுக்கு வந்து என்னன்னா ஃபெமினிசம் கார்டுங்கிறது ஓகே. பட் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்துலயும் போய் அந்த ஃபெமினிசம் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த ஃபெமினிசம்கான அந்த ஒரு அதுக்கான மரியாதையே இல்லாம போயிடும் அதுக்கப்புறம் யாரும் அதை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த ஃபெமினிசம் கார்டை தயவு செய்து இனிமே யூஸ் பண்ணாரு. ஃபெமினிசம் கார்டு அது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ இதுதான் ஃபெமினிசம்னு சொல்லிட்டு. அதாவது ஓவர் ஃபெமினிசமா எடுத்துக்கிறாங்க. எது பேசினாலும் அதை வந்து ஃபெமினிசமா எடுத்துக்கிறது. இன்னொரு பெண் வந்து தன்னை எது பேசினாலும் எது பண்ணாலும் அதையும் ஃபெமினிசம்குள்ளார கொண்டு வர்றது அப்படின்றது அந்த ஒரு கார்டை வச்சுட்டு தான் அவங்க மொத்த சீசனுமே விளையாண்டுருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்னா உடனே டக்குன்னு அந்த ஃபெமினிசம் கார்டை கையில் எடுத்துப்பாங்க. அது வந்து அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு மாதிரி அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவங்க ஃபெமினிசம் அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். போல்டான ஆளு அவங்க எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க அதை கையில எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. தயவு செய்து அதை விட்டுருங்க. ஏன்னா அது மேல இருக்கிற மரியாதையே எல்லாருக்கும் போயிடும். அது அப்ப எல்லாருமே அதை தப்பா பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். எது எப்படியோ பிக் பாஸ் கல்லா கட்டிடுச்சுன்ற மாதிரி தூங்கி கிடந்த பிக் பாஸ் இந்த ஒரு 2-3 நாளா பிக் பாஸ்ன்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவும் இல்லாம உலகம் ஃபுல்லா இருக்க தமிழருக்கு பார்க்க வச்சாச்சு. இன்னும் அடுத்த கட்ட நகர்வா என்னவா இருக்கும்? யார் டைட்டில் வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு? அரோரா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அது அரோரா ஃபர்ஸ்ட் வந்தபோது அவங்க மேல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4-5 வாரங்கள் அவங்க எதுவுமே ப்ளே பண்ணல, சைலண்டா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படின்னா இந்த உலக அழகி கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் இருந்தாலும் உலக அழகி போட்டியில வந்து வரிசையா அழகு சம்பந்தமான போட்டிகள் தான் வரிசையா நடக்கும். பட் லாஸ்டா ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு இதுல யாரு 10 பேருமே அழகுல ஈக்குவலா இருப்பாங்க. பட் அதுல யாரு ஜெயிக்கிறது அப்படிங்கும் போது அப்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயம் கேட்கப்படும். அந்த வகையில பார்க்கும்போது அரோரா வந்து உண்மையிலேயே ரொம்ப அறிவா இப்ப இருக்க இந்த சீசன்ல ரொம்ப அறிவான ஆளுனா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க தான். அவங்க வந்து ஒரு விஷயத்தை அணுகிற விதம், அதை அவங்க வேற மாதிரி சொல்றது, வேற மாதிரி அணுகிறது, அது எல்லாமே ரொம்பவே இவங்களுக்குள்ளார இவ்வளவு அறிவு இருக்கா
அவங்களுடைய அழகை வந்து எல்லாருமே ஏற்கனவே பார்த்துட்டாங்க. பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க சோஷியல் மீடியால இருந்தாங்க பார்த்துட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளார இருக்க அறிவு, இவ்வளவு அறிவு இருக்கா? இந்த பொண்ணு இப்படிலாம் யோசிக்குமா? வித்தியாசமா யோசிக்குமா? அப்படின்றது இந்த இப்ப லாஸ்ட் ஒரு 4, 5 வாரமா ரொம்பவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெல் டிசர்விங்னே சொல்லுவேன் நான். சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் த டைம். இதே மாதிரி இன்னொரு டாபிக்லும் பேசலாம். நன்றி சார். நன்றி.